ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. நார்மலாக எல்லோரும் வைக்கிற மாதிரி தான், ஆனால் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி செய்யலாங்கிறது வாங்க பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதில் நான் 3 வரமிளகாவும் 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ரசப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி பழம் நல்லா பெரிய சைஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பூண்டு, பெரிய சைஸ் பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இதுலேயே கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு சின்ன கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இப்போ ரசம் தாளிக்க போகிறோம். அதுக்கு தேவையான 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா புரிஞ்சிச்சு. அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க, 1/2 டீஸ்பூன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதுலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த தாளிச்சதை நம்ம ரசத்தில் போட்டுக்கோங்க. இதை கேஸை சிம்மில் வச்சு நுர கட்டுற அளவுக்கு இப்போ இதை மூடி வச்சுருங்க. தாளிச்சோன்னே மூடி வச்சுருங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கேஸில் இருக்கட்டும். மாதிரி மேலே நுர கட்டி வரும் பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை இல்லை வெல்லம் போட்டுக்கோங்க. போட்டு ஆஃப் பண்ணிடுங்க கேஸை. இந்த மாதிரி வீட்டில் ரசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.